உத்தர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேசுனாங்கன்னா எல்லா மக்களும் திரும்பி பார்ப்பாங்க. இவர்கிட்ட ஒரு வசீகர பேச்சு இருக்கும். ஏன் அப்படின்னா, அது கன்னி புதனோட வீடு. அது புதன் என்பது இளமை. அதனால் இவர்கிட்ட அந்த வசீகர பேச்சு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் உண்டு. இந்த உத்தர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க சூரியன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த சூரியன் திசை சின்ன வயசுலேயே சூரியன் திசை போயிடும். 10 வயசில் சந்திர திசை உள்ளே வந்துடும். செவ்வாய் திசை 17-18 வயசு வந்துடும். ராகு வரும்போது 23, 24, 25 வயசு ஆயிரும். இந்த ராகு திசை இவங்களுக்கு என்ன அப்படின்னா, கல்வியில், படிப்பில், தொழிலில், வாழ்க்கையில் ஒரு பெரிய வரலாறை உருவாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ வேலைகளை பூரா இவங்க முயற்சி எடுத்து பண்ணுவாங்க. எப்போவுமே சூரியன் திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை வந்தால் இவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு போகிறதுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்குதோ அதை எல்லாமே சிறப்பாக செய்வாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்புள்ள மனுஷியாக, ஒரு பொறுப்புள்ள மனிதராக மாறுவாங்க.